பாடம் 9 தொகுப்பு தரவினங்கள், அதாவது composite types. லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி, அதாவது பட்டியல்கள், தரவரிசைகள், கணம், அகரமுதலி. தரவரிசை என்பது டப்பிள், கணம் என்பது செட், டிக்ஷனரி என்பது அகரமுதலி, பட்டியல் என்பது லிஸ்ட். இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். சரி, இந்த பாடத்தில் இவற்றை பற்றித்தான் நாம் மிக விரிவாக பார்க்க போகின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி என்றால் என்னவென்று கொஞ்சமாவது தெரிந்திருக்கும். இந்த பாடத்தில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் லிஸ்ட், அதாவது பட்டியல்கள் என்றால் என்னவென்று பார்ப்போம். பட்டியல்கள் பல முறை நாம் பார்த்தாகிவிட்டது. இதோ எடுத்துக்காட்டுகளாக மார்க்ஸ் என்பது ஒரு பட்டியல். இதில் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ஒரு முழு எண். இதோ ஃப்ரூட்ஸ் என்பது இன்னொரு பட்டியல். இங்கே ஒவ்வொரு உறுப்பும் ஒரு சாரம், ஸ்ட்ரிங். இந்த லிஸ்ட், மை லிஸ்ட் என்பது எம்ப்டி லிஸ்ட். இங்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மை லிஸ்ட் என்பது இங்கே ஒரு சாரம் இருக்கிறது, ஒரு மிதவெண் இருக்கிறது, ஒரு முழு எண் இருக்கிறது, ஒரு பட்டியல் இருக்கிறது. எனவே ஒரு பட்டியலில் பல வகையான தரவுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. இதோ பாருங்கள், இந்த பட்டியலில் L1 என்ற பட்டியலில் ஹலோ என்ற சாரம், அதற்குள் ஒரு பட்டியல், அந்த பட்டியலில் வணக்கம் என்ற ஒரு சாரம், வருகை என்ற சாரம், 1 2 3 4 என்ற ஒரு சாரம், அதற்குள் ஒரு தரவு வரிசை, அது டப்பிள், அதில் ஒரு சாரம், அதில் ஒரு எண். இப்படி ஒரு பட்டியல் இருக்கிறது. அடுத்து அதற்குள் ஒரு பட்டியல், அதற்குள் ஒரு பட்டியல், அதற்குள் ஒரு பட்டியல், அது நெஸ்டட் லிஸ்ட். இப்படி பல வகையான தரவுகள் கொண்ட ஒரு அமைப்பு தான் பட்டியல். இது இந்த பட்டியலில் மிக நீளமான சாரம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஒரு சாரம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று மற்றொரு சாரம். இப்படி பல வகையான அமைப்புகளில் சாரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு சாரம், உங்களுக்கு தெரியும். பி என்பது ஒரு முழு எண். சி என்பது இந்த ஏ பி இவற்றை வைத்துக்கொண்டு ஒரு கோவையை வைத்துக்கொண்டு ஒரு பட்டியல் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே ஏ என்பது இந்த சாரம், அதை எடுத்துக்கொள்ளும். இங்கே பி என்பது இந்த எண்ணை எடுத்துக்கொள்ளும். இந்த மூன்றாவது உறுப்பு 50 கூட்டல் 50 என்பது 100 ஆகிவிடும். எனவே சி என்றால் என்னவென்று கேட்டால் இப்படியாக உங்களுக்கு அடிக்கும். ஒரு சாரம், ஒரு எண், ஒரு எண். பட்டியலை பாருங்கள். இங்கே 1 2 சி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சி என்பது ஒரு பட்டியல். அந்த சி அது உள்ளே போட்டுக்கொள்ளும். டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் 1 2 இன்னொரு பட்டியல் இருக்கிறது என்று காட்டும். இவ்வாறு நாம் கோவைகளை வைத்துக்கொண்டே பட்டியல்கள் தயாரிக்க முடியும். Functions can also occur in lists. இதோ பாருங்கள், இந்த பட்டியலில் நான் செயற்கூறுகளை பயன்படுத்தியிருக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ், இதோ பாருங்கள், பின் என்பது ஒரு செயற்கூறு. அதனுடைய மதிப்பு என்ன? இதோ 0b11. உங்களுக்கு தெரியும், இது பைனரி. பைனரி ஆஃப் 3 will be 11. 11 என்பது 11 அல்ல, மாறாக அது பைனரி 11, பைனரி 1 1 என்று பொருள் என்று உங்களுக்கு தெரியும். அது எவ்வாறு நமக்கு கிடைத்தது? இந்த பின் என்கின்ற ஒரு செயற்கூறை பயன்படுத்தியிருக்கிறோம். எனவே L என்ற ஒரு பட்டியலில் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது செயற்கூறுகள் நம்ம பயன்படுத்த முடியும். டைப் என்பது ஒரு செயற்கூறு. டைப் 5.2 in Greek, float. இது மின் என்பது ஒரு செயற்கூறு, அது மினிமத்தை கொடுக்கும். சம் என்பது ஒரு செயற்கூறு, அது கூட்டலை கொடுக்கும். பிரிண்ட் என்பது ஒரு செயற்கூறு, இது வணக்கம் என்பதை அச்சடித்து விட்டு நல் என்ற ஒரு கான்ஸ்டன்டை கொடுக்கும். இந்த பட்டியலை அடித்தவுடன் நமக்கு என்ன வருகின்றது? இவற்றையெல்லாம் பைத்தான் பார்த்து வைத்துக்கொள்ளும். ஆனால் இங்கே வரும்பொழுது பிரிண்ட் என்று சொல்லப்பட்டிருப்பது பிரிண்ட் என்று அடித்துவிடும். எனவே நாம் இந்த பட்டியலை அமைக்கும் பொழுது வணக்கம் என்ற விடை நமக்கு கிடைக்கும். சரி, எல்லில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இப்படி இருக்கும். எல்லில் பைனரி 3, இதனுடைய டைப் float, இதனுடைய மதிப்பு மினிமம் ஆஃப் 1 4 -2 என்பது -2. இவற்றையெல்லாம் கூட்டினால் -6. பிரிண்ட் வணக்கம் என்று அடிப்பதில்லை, அதற்கு மாறாக பிரிண்ட் என்பது நமக்கு நன் என்கின்ற ஒரு கான்ஸ்டன்டை கொடுக்கும் என்று நமக்கு ஏற்கனவே தெரியும். எனவே அதைத்தான் இங்கே கொடுத்திருக்கிறது. வணக்கம் என்று இது அச்சடிக்கவில்லை, இங்குதான் அச்சடித்திருக்கிறது, இங்கே அடிக்கவில்லை. நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பிரிண்ட் எல் என்று சொன்னால் என்ன வருகின்றது பார்ப்போம். பிரிண்ட் எல் என்று சொன்னால் இதோ 0b11 float -2 -6 none கிடைத்திருக்கிறது. ஆனால் வணக்கம் என்று அடிக்கவில்லை. இந்த நன் என்பது இங்கிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் வணக்கம் என்று அடிக்கவில்லை. இதை பிரிண்ட் செய்தால் என்ன வரும்? இதோ பிரிண்ட் செய்திருக்கிறேன் பாருங்கள். பிரிண்ட் செய்தால் வணக்கம் என்று வந்திருக்கின்றது. அதற்கு பிறகு இதுவும் வந்திருக்கின்றது. எனவே ஒரு லிஸ்டை எப்படி நீங்கள் வேல்யூட் செய்கின்றீர்களோ அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு விடை வருகின்றது. குறிப்பாக பிரிண்ட் என்கின்ற ஃபங்க்ஷன்
வெவ்வேறு விதமாக இது செயல்படுகின்றது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ ஒன்று எடுத்திருக்கிறேன் பாருங்கள். பிரிண்ட் ஹலோ, பிரிண்ட் ஹாய், பிரிண்ட் மார்னிங், எல்லாமே பிரிண்ட். ஸோ இவாலுவேட் திஸ் லிஸ்ட் என்று அர்த்தம். அப்படி என்றால் பிரிண்ட் ஹலோ என்று இவாலுவேட் ஆயிருக்கிறது, பிரிண்ட் ஹை என்று ஆயிருக்கின்றது, பிரிண்ட் மார்னிங் இது வந்திருக்கிறது. இது நான் கொடுக்கும், நான் கொடுக்கும், நான் கொடுக்கும், அதுவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. சரி, இதை பார்க்கலாம். இதை பிரிண்ட் செய்து பார்க்கலாமா? இது ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியல். அதே நான் இங்கே பிரிண்ட் செய்திருக்கிறேன். பிரிண்ட் என்ன வந்திருக்கிறது? ஹலோ, ஹாய், மார்னிங், நான் என்று வந்திருக்கிறது. இது என்ன கொடுத்திருக்கிறதோ அதே இங்கே கொடுத்திருக்கிறது. இது ஒரு சிறு நிரல். இதில் நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு பட்டியலை எடுத்து பிரிண்ட் செய்திருக்கிறேன். இதோ பாருங்கள், மை டவுன் என்பது ஒரு பட்டியல். இந்த பட்டியலை நான் பிரிண்ட் செய்திருக்கிறேன். எப்படி? அதற்காக ஒரு செயற்கூறுவை எழுதியிருக்கிறேன். இந்த செயற்கூறுவை எழுதி அதை இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பிடும் பொழுது எனக்கு அது இவ்வாறு அடிக்கின்றது. இதோ அடித்திருக்கிறது பாருங்கள். சரி, இதை கூப்பிடுவதற்கு முன்னால் இந்த லிஸ்ட் நான் தயார் செய்ய வேண்டும். மை டவுன், அதை இங்கே நான் தயார் செய்து இருக்கிறேன். மை டவுன் என்பது இது. மை டவுன் என்பது ஸ்கூல் கமா அனிமல்ஸ். எனவே இங்கே 2 உறுப்புகள், மெம்பர்ஸ் இருக்கின்றன. ஸ்கூல் என்பது ஒன்று, அனிமல்ஸ் என்பது ஒன்று. ஆனால் ஸ்கூல் என்பது ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது, அனிமல்ஸ் என்பது ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது. அவை பட்டியல்கள். இதோ பாருங்கள், ஸ்கூல் என்பது இதோ ஒரு பட்டியல், அனிமல்ஸ் என்பது ஒரு பட்டியல். அனிமல்ஸ் என்ன பட்டியல்? இதோ இந்த பட்டியல். கொரில்லா, ஹிப்போ, ஹைனா, ஜாகுவார், கோலா, மாங்கி, ஆஸ்ட்ரிச், பாண்டா. எனவே அனிமல் என்பது பல சரங்கள் கொண்ட ஒரு பட்டியல். இந்த சரங்கள் எதை குறிக்கின்றன? இந்த விலங்குகளின் பெயர்களை குறிக்கின்றன. இந்த விலங்குகளின் பெயர்களை வைத்து நான் ஒரு பட்டியல் அமைத்திருக்கிறேன். அந்த பட்டியலை நான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறேன். அதே போல ஸ்கூல் என்பது என்ன? ஸ்கூல் என்பது ஒரு பட்டியல். அந்த பட்டியல் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது? டீச்சர்ஸ், ஸ்கூல் அட்ரஸ், ஸ்டூடெண்ட்ஸ் என்ற 3 பட்டியல்களை வைத்து நான் அமைத்திருக்கிறேன். டீச்சர்ஸ் என்பது ஒரு சரம் அல்ல, இது ஒரு பட்டியல். இங்கே பாருங்கள், இது ஒரு பட்டியல். ஸ்கூல் அட்ரஸ் என்பது ஒரு பட்டியல். ஸ்டூடெண்ட்ஸ் என்பதும் ஒரு பட்டியல். இதோ பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்பது பாய்ஸ், கேர்ள்ஸ் என்ற ஒரு பட்டியல். எனவே இந்த 3 பட்டியலையும் வைத்து ஒரு பட்டியல் அமைத்திருக்கிறேன். எனவே இது சிக்கலான பட்டியல். அப்போ டீச்சர்ஸ் என்றால் என்ன? டீச்சர்ஸ் என்பது ஒரு பட்டியல். அங்கே இட்ஸ் a list of strings, சரங்கள். எமிலி, கலையரசி இவர்கள் இருவரும் சேர்ந்த ஒரு பட்டியல் தான் டீச்சர்ஸ். அது இங்கே போட்டிருக்கிறேன். ஸ்கூல் அட்ரஸ் என்பது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஆலன்சூர் ஒரு பள்ளி, வல்லவன்கோடு நகர், தென் தமிழ்நாடு என்ற 3 சரங்கள் இருக்கின்றன. இவற்றை வைத்து நான் ஒரு பட்டியலை அமைத்து அதை இங்கே பயன்படுத்தியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்பது என்ன? இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவர்களை பயன்படுத்தி ஒரு பட்டியல் அமைத்திருக்கிறேன். பாய்ஸ் என்பது என்ன? அது ஒரு நீளமான பட்டியல். கேர்ள்ஸ் என்பது என்ன? அது ஒரு நீளமான பட்டியல். பாய்ஸில் ஜேம்ஸ், பீட்டர், எல்விஸ், நன்னன், ஆதன், அதியன் என்பவர்கள் இருக்கின்றார்கள். கேர்ள்ஸில் லிஸ், லில்லி, ஜாக்கி, தாழை, மின்னி, கன்னி என்ற பெண்கள் இருக்கின்றார்கள். இப்படியாக நான் அனிமல்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல் அட்ரஸ் இந்த பட்டியலை முதலில் உருவாக்கி, இவற்றை வைத்துக்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி, பிறகு இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஸ்கூலை உருவாக்கி, பிறகு இவற்றையெல்லாம் வைத்து மை டவுனை உருவாக்கி இருக்கிறேன். ஏன் எல்லாவற்றையும் ஒரே வரியில் பண்ணிருக்க கூடாதா? பண்ணிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் மிக நீளமாக போயிருக்கும். அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிருக்கிறேன். இங்க கொஞ்சம், இங்கு கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோ நாம் மிகப்பெரிய பட்டியல். எனவே மை டவுன் என்பது மிகப்பெரிய பட்டியல். அந்த மை டவுனை தான் நான் இங்கே இந்த பிரிண்ட் டீச்சர்ஸ் நேம்ஸ் என்கின்ற செயற்கூற்று கொடுக்கிறேன். இதை பாருங்கள், you call print teachers names. இதுதான் அந்த செயல் நான் அழைத்திருக்கிறேன். அதற்கு நீங்க என்ன தரவு கொடுக்க வேண்டும், என்ன உள்ளீடு கொடுக்க வேண்டும்? மை டவுன். இந்த மை டவுன் எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொடுத்து விட்டு அது என்ன செய்கிறதோ அது செய்துவிடும். அது முடிந்த பிறகு நான் பிரிண்ட், நன்றி வணக்கம் என்று இங்கே அடித்து விட்டேன். சரி, இது என்ன செய்கிறது? ஒரு டவுன், இது ஒரு ஃபார்மல் பாராமீட்டர், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அளவுருக்கள். இது ஒரு அளபுரு. இந்த அளபுரை வைத்துக்கொண்டு இது என்ன செய்கிறது? இதில் உள்ள முதல் உறுப்பை எடுத்து SCH என்று போட்டுக்கொள்கின்றது. அடுத்து இதில் உள்ள முதல் உறுப்பை எடுத்து டீச் என்று போட்டுக்கொள்கின்றது. அடுத்து என்ன செய்கின்றது? டீச் 0, டீச் 1 இதை இரண்டையும் இங்கே அடிக்கின்றது. புரிகிறதா? அதாவது மை டவுன் என்பது இது. இதில் 2 தரவுகள் இருக்கின்றன. முதலில் ஸ்கூல், அது அனிமல். இந்த பட்டியல் தான் இங்கே போகின்றது. இதில் ஸ்கூல், அனிமல்ஸ் இருக்கிறது. அந்த டவுன் 0 என்பது ஸ்கூல், டவுன் 1 என்பது அனிமல்ஸ். இந்த டவுன் 0 எடுத்தால் நமக்கு ஸ்கூல் வரும். அதை SCH போட்டுக்கொண்டது. அப்ப ஸ்கூல் என்பது என்ன? இதோ இந்த லிஸ்ட். அப்ப SCH என்ன இருக்கிறது? இது இருக்கிறது. அந்த SCH
ஜீரோவை எடுத்தால் என்ன வரும்? நமக்கு டீச்சர்ஸ் வரும். அந்த டீச்சர்ஸை எடுத்து டீச்சரில் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த டீச்சர்ஸில் என்ன இருக்கிறது? டீச்சர்ஸில் இது இருக்கிறது. இதில் 2 பேர் இருக்கிறார்கள். எனவே டீச் 0 என்பது எமிலியும் டீச் 1 என்பது கலையரசையும் குறிக்கும். எனவே இங்கே எமிலி, இங்கே கலையரசி வரும். இதை பிரிண்ட் செய்தால் என்ன வரும்? டீச்சர்ஸ் கோலன் எமிலி கமா கலையரசி என்று வரும். சரிதானே? எனவே டவுன் என்பது இது. ஏனென்றால் மை டவுன் தான் கொடுத்திருக்கிறேன். அப்போ டவுன்ல என்ன இருக்கும்? மை டவுன் இருக்கும். அதுல முதல்ல ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல போனீங்கன்னா அது முதல்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்கும். அந்த டீச்சர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா எம்எல்ஏயும் கலையரசு இருப்பாங்க. அவர்களை எடுத்து இங்கே நாம் பிரிண்ட் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நன்றி, வணக்கம். எனவே இது ஒரு காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட். இது மேலிருந்து கீழே நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதாவது இதை செய்து இதை செய்து இதை செய்து இதை செய்திருக்கிறோம். இது போகும்போது தலைகீழ இங்கிருந்து தொடங்கி ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் டீச்சரை எடுத்து டீச்சர்ல போய் அவருடைய பெயர்களை எடுக்க வேண்டும். எனவே இது ஒரு சிறு நிரல். இதில் என்ன செய்திருக்கிறோம்? பட்டியல்களை உருவாக்கி அதில் டீச்சர்ஸ் என்கின்ற எமிலி கலையரசி என்ற 2 சரங்களை நாம் வெளியீடு செய்திருக்கிறோம். எமிலி கலையரசி. உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றியிருக்கும், நாம் லிஸ்ட் என்பது நேராக படிக்க முடியுமா? இதோ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இன்புட் என்டர் நம்பர் என்று கேட்டிருக்கிறேன். என்டர் நம்பர் என்று வருகின்றது. அதில் நான் 23 அடிக்கிறேன். அந்த 23 எடுத்து எக்ஸில் போடும். அது போட்டுவிட்டு எக்ஸில் என்ன இருக்கிறது கேட்டால் 23 என்கின்ற சரம் வரும். இதை நீங்கள் இன்டிஜராக மாற்றி என்னவென்று கேட்டால் 23 என்கின்ற இன்டிஜர் வரும். அதை பிரிண்ட் செய்தாலும் உங்களுக்கு 23 வரும். ஆனால் அது கெஸ் ஸ்ட்ரிங் இல்லை, only print strings. It converts into string and prints it. அதுபோல ஒரு லிஸ்டை படிக்க முடியுமா? இதை பாருங்கள். என்டர் லிஸ்ட் என்று போட்டிருக்கிறேன். என்டர் லிஸ்ட். நான் இதை ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்திருக்கிறேன். 1 2 3 4. இதை எடுத்து எல்லில் போட்டு எல்லில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் அங்கு லிஸ்ட் இல்லை, அதற்கு மாறாக ஒரு சரம் இருக்கிறது. இது எதிர்பார்த்தது தான். ஏனென்றால் இன்புட் என்பது எப்பவுமே ஒரு சரத்தை தான் கொடுக்கும். ரிட்டர்ன்ஸ் a string always. இது சரத்தை கொடுத்திருக்கிறது. எனவே எல்லினுடைய டைப் என்ன என்று பார்த்தால் அது ஸ்ட்ரிங் என்று காட்டுகின்றது, எதிர்பார்த்தது போலவே. லிஸ்ட் என்கின்ற செயற்குறை கூப்பிட்டு அதில் எல்லை கொடுத்தால் நமக்கு இப்படி வருகின்றது. நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்கின்றது. ஆனால் அந்த லிஸ்டில் லிஸ்ட் இல்லை. லிஸ்டில் நம்ம என்ன இருக்கிறது? லிஸ்டில் சரங்கள் இருக்கின்றன. எனவே நாம் எதிர்பார்த்த பட்டியல் 1 2 3 4 வரவில்லை. எனவே நீங்கள் பட்டியல்களை படிக்க முடியாது. நீங்கள் படித்தால் உங்களுக்கு சரம் தான் கிடைக்கும். அந்த சரத்தை வேண்டுமென்றால் நீங்கள் லிஸ்டாக மாற்றிக்கொள்ளலாம். லிஸ்டாக மாற்றினாலும் உங்களுக்கு லிஸ்ட் கண்டெய்னிங் சரங்கள் தான் வரும். கொடுத்த பட்டியல் வராது. அந்த கொடுத்த பட்டியல் வேண்டுமென்றால் என்ன செய்வது? கொடுத்த பட்டியல் வேண்டுமென்றால் நீங்களாகவே அதை உருவாக்க வேண்டும். இதோ செய்திருக்கிறேன் பாருங்கள். இதோ ஒரு ரேஞ்ச் ஃபார் I in the range 5. 5 எலிமெண்ட்ஸ் கொண்ட ஒரு பட்டியலை நான் உருவாக்க போகிறேன். இன்புட் a string, enter a string. நான் A என்று எடுத்திருக்கிறேன். சரிதானே? அதை எடுத்து எல்லில் போட வேண்டும். எல் முதலில் இருப்பது ஒன்றுமில்லை, எம்டி லிஸ்ட். அந்த எம்டி லிஸ்டில் நான் ஏவை போடுகிறேன். இதோ போட்டாகிவிட்டது. திருப்பி போ. அடுத்து என்டர் ஸ்ட்ரிங் என்று கேள். நான் ஏ என்று எடுத்திருக்கிறேன். அதையும் எடுத்து எல்லில் போடு. திருப்பி போ. என்டர் ஸ்ட்ரிங் என்று கேட்கின்றது. நான் ஏ என்று அடிக்கிறேன். அதையும் எடுத்து எல்லில் போடு. அதற்கடுத்து என்டர் ஸ்ட்ரிங் என்று நான் ஏ அடிக்கிறேன். அதையும் எடுத்து போடு. இவ்வாறு 5 முறை செய்கின்றது. இதெல்லாம் முடிந்த பிறகு வெளியே வந்த பிறகு எல்லில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் எல்லில் நான் கொடுத்த சரங்கள் இருக்கின்றன. 1 2 3 4 5 சரங்கள் இருக்கின்றன. இதோ அது ஒரு லிஸ்டாக இருக்கின்றது. எனவே நான் இங்கே ஒரு சிறு மடக்கை வைத்துக்கொண்டு ஒரு லிஸ்டை நான் உருவாக்கி இருக்கிறேன். இப்படித்தான் நீங்கள் லிஸ்டை படிக்க வேண்டும். நீங்க நேர இன்புட் வைத்துக்கொண்டு படிக்க முடியாது. இந்த நிரலை இப்படியும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதலாம். இங்கே ஃபார் லூப்பை பயன்படுத்தியிருக்கிறேன். இங்கே while true. உங்களுக்கு தெரியும் இது இன்ஃபினிட் லூப். போய்கொண்டே இருக்கும். எப்பொழுது வெளியே வரும்? when do you break this? நான் n என்று அடிக்கும் பொழுது இது கேட்கும். do you want to continue என்று கேட்கும். நான் s என்று போட்டால் போகும், படித்துக்கொண்டே இருக்கும். no என்று போட்டால் வெளியே வந்து print by என்று அடிக்கும். அதனால் என்ன செய்கிறேன்? என்டர் ஸ்ட்ரிங் என்று கேட்கும்பொழுது நான் ஏ என்று அடித்திருக்கிறேன். அதை எல்லில் போடும். எல் இஸ் இனிஷியலி எம்டி. போட்ட உடனே நான் அதை பிரிண்ட் செய்திருக்கிறேன். இது பாருங்கள், பிரிண்ட். இதோ எல் ஈக்குவல்ஸ் நான் ஏ அடித்தது அங்கே போயிருக்கிறது. இது ஒரு சரம். do you want to continue என்று கேட்கின்றது. நான் எஸ் என்று அடித்திருக்கிறேன். here checks நான் அடித்தது என்ன என்று பார்க்கின்றது. நான் y என்று அடித்திருக்கிறேன். அது u வில் போகின்றது. அந்த u வில் n இருக்கிறதா என்று பார்க்கின்றது.
அது எண்ணாக இருந்தால் பிரேக், வெளியே வா. அப்படி இல்லை என்றால் வராதே என்றால் திரும்பி போய் என்ற அர்த்தம். போய்விட்டு இன்ட்ரெஸ்டிங் என்று கேட்கிறது. நான் என்று அடித்திருக்கிறேன். அதை லிஸ்டில் போட்டுவிட்டு லிஸ்டில் என்ன இருக்கிறதோ அதை அடித்து விட்டு இதோ அடித்து விட்டு டியூ வாண்ட் கண்டினியூ கேட்க நான் ஒய் என்று போட்டிருக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் என்று அது கேட்க நான் இதை அடித்திருக்கிறேன். அதை லிஸ்டில் போட்டுவிட்டு அதை பிரிண்ட் செய்து விட்டு டியூ வாண்ட் கண்டினியூ எஸ் என்று எடுத்திருக்கிறேன். நான் $$ என்று எடுத்திருக்கிறேன். அதையும் லிஸ்டில் போட்டுவிட்டு டியூ வாண்ட் கண்டினியூ என்று கேட்கின்றது. நான் இங்கே பாருங்கள் 1 2 3 என்கின்ற ஒரு லிஸ்டை அடித்திருக்கிறேன், பட்டியல். அந்த பட்டியலையும் போடுகிறது. டியூ வாண்ட் கண்டினியூ என்று கேட்கிறது. நான் n என்று அடித்திருக்கிறேன். n அடித்து வெளியே வந்து லிஸ்ட் எல் என்று இங்கே அடித்துவிட்டு எல்லில் என்ன இருக்கிறதோ அவற்றை இங்கே அடித்துவிட்டு பாய் என்று சொல்லிவிட்டு ப்ரோக்ராம் வெளியேறி விடுகின்றது. இதற்கும் என்ன வித்தியாசம்? இங்கும் நீங்கள் ஒரு லிஸ்டை உருவாக்குகின்றீர்கள், இங்கேயும் ஒரு லிஸ்டை உருவாக்குகின்றீர்கள். இங்கே ஃபார் என்கின்ற ஒரு மடக்கை பயன்படுத்தியிருக்கின்றேன், இங்கே while என்கின்ற ஒரு மடக்கை பயன்படுத்தியிருக்கிறேன். அடுத்து ஒரு லிஸ்டை பிரிப்பது எப்படி? ஹெட் அண்ட் டெய்ல் ஆஃப் a list and splitting a list. ஒரு லிஸ்டை எப்படி பிரிப்பது? இதை பாருங்கள். லிஸ்ட் 1 2 3 ஒரு சிறிய பட்டியல். இது இரண்டாக பிரித்திருக்கிறேன். x, y equals 1 2 3 என்று எழுதினால் என்ன அர்த்தம் என்றால் முதலில் இருப்பதை எக்ஸில் போடு, மீதியை ஒயில் போடு என்றார். அதாவது எக்ஸில் 1 போடு, ஒயில் 2 3 என்கின்ற லிஸ்டை போடு என்று அர்த்தம். சரி, இப்பொழுது எக்ஸில் என்ன இருக்கிறது கேட்டால் அது 1 காட்டும். ஒயில் என்ன இருக்கிறது கேட்டால் அது 2 3 அடங்கிய ஒரு பட்டியலை காட்டும். ஆனால் நீங்கள் இப்படி எழுதினால் xyz equals 1 2 3 என்று எழுதினால் எக்ஸில் 1 ஒயில் 2 ஜெட்டில் 3 இருக்கும். இப்பொழுது நீங்கள் பிரிண்ட் xyz என்று கேட்டால் அது 1 2 3 என்று அடிக்கும். எக்ஸில் 1 ஒயில் 2 ஜெட்டில் 3. இது லிஸ்ட் கிடையாது. லிஸ்ட் என்றால் இப்படி இருக்க வேண்டும். இதோ பாருங்கள். This is a list containing 2 3. சரி, xyz என்று இப்படியும் நீங்கள் கேட்கலாம். இப்படி அடித்தால் உங்களுக்கு தெரியும் இதை வந்து ஒரு டப்பிளாக அது எடுத்துக்கொள்ளும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இப்பொழுது 1 2 என்பதை xyz என்று பிரித்தால் என்ன வரும்? உங்களுக்கு ஒரு பிழை வரும். ஏனென்றால் 1 என்பது xக்கு போய்விடும், 2 என்பது yக்கு போய்விடும், zக்கு ஒன்றும் கிடையாது. எனவே not enough values to unpack, there are not enough values here என்று ஒரு பிழை வரும். சரி, இங்கே ஒரு சிறு நிரல். இதை பயன்படுத்தி இதை ஹெட் என்று சொல்லுவார்கள். x என்பது ஹெட் என்றும் y என்பது டெய்ல் என்றும் சொல்லுவார்கள். அதாவது இந்த லிஸ்டில் 1 என்பது ஹெட், the list containing 2 3 அதாவது இது டெய்ல் என்று சொல்லுவார்கள். இந்த கருத்தை பயன்படுத்தி ஒரு சிறு நிரல். இங்க என்ன செய்கிறோம்? finding the sum. ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதோ அதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? இந்த 4 கூட்ட வேண்டும். 1 2 3 4. எப்படி கூட்டுவது? இதோ ஒரு சிறு செயற்கூறு. இந்த செயற்கூறுவை பயன்படுத்தி நான் கூட்டுகிறேன். எனவே இந்த நிரலில் ஒரு செயற்கூறுவை எழுதி அந்த செயற்கூற்றை இங்கே அழைத்திருக்கிறேன். sum all. It takes a list and gives the sum. அதை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அதற்கு ஒரு லிஸ்டை உள்ளீடாக கொடுத்திருக்கிறேன். சரி, இதை இங்கே கொடுத்தால் என்ன வருகின்றது என்பதுதான். கிரிகேஷனை பற்றி கொஞ்சம் பார்த்திருக்கிறோம், திருப்பி பார்ப்போம். இது ஒரு லிஸ்ட். நம்முடைய வேலை என்ன? இதில் உள்ள எல்லா எண்களையும் கூட்ட வேண்டும். முதலில் என்ன பார்க்க வேண்டும்? if the list is empty, இதில் ஒன்றுமே இல்லை என்றால் கூட்டுத்தொகை எவ்வளவு? 0. ரிட்டர்ன் 0. வெற்று லிஸ்டாக இல்லாமல் இருந்தால் ஏதோ இருக்கிறது என்று அர்த்தம். அப்போது இரண்டாக பிரி, ஹெட் டெய்ல் என்று பிரி. இதை காட்டிருக்கிறேனே, அது போல முதலில் இருப்பதை ஹெட்டிலும் மீதியை டெய்லிலும் போடு என்று அர்த்தம். போட்ட பிறகு இந்த டெய்லில் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் கூட்டு. இதுதான் ரிகர்ஷன். கூட்டி வந்த தொகையோடு இந்த ஹெட்டில் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து கூட்டு. கூட்டினால் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை கொடு. இப்போ இது சம்மால் என்று கூப்பிடும்போது என்ன வரும்? 1 2 3 4 என்று வரும்பொழுது இவற்றை எல்லாம் கூட்டி நமக்கு 10 என்று வரும். சம்மால் 1 என்று வந்தால் அதனுடைய கூட்டுத்தொகை என்ன? 1. சம்மால் எம்டி என்றால் 0. இது உங்கள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு லிஸ்டை எப்படி குறிப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் பலமுறை பார்த்ததுதான். இருந்தாலும் ஒரு நிறைவு கருதி for completeness sake let us do it again. மார்க்ஸ் என்று ஒரு பட்டியல். இதில் என்னென்ன இருக்கின்றன? 10 23 41 75 என்கின்ற எண்கள் இருக்கின்றன. இதோ மார்க்ஸ். இதுதான் இண்டெக்ஸ் சுட்டென்.
பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நேர்மறை சுட்டேன். இங்கிருந்து எப்படி இருக்கும்? 0 1 2 3 உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே. இங்கிருந்து இப்படி போகும். அல்லது எதிர்மறை சுட்டேன், இங்கிருந்து -1 -2 -3 -4 இப்படி வரும். இதெல்லாம் சுட்டங்கள், இண்டிசஸ். இப்போ மார்க்ஸ் 0 என்று போட்டால் உங்களுக்கு 10 வரும். இதை பாருங்கள், மார்க்ஸ் 0 என்று போட்டால் 10. இதை லிஸ்ட் பாருங்கள். மார்க்ஸ் ஈக்குவல்ஸ் 10 23 41 75 என்கின்ற ஒரு லிஸ்டை நான் உருவாக்கியிருக்கிறேன். மார்க்ஸ் 0 என்பது 10, மார்க்ஸ் 1 என்பது 23, மார்க்ஸ் 2 என்பது 41, மார்க்ஸ் 3 என்பது 75 வரும். அதே மார்க்ஸை நான் இங்கே திருப்பி போட்டிருக்கிறேன். இங்கே மார்க்ஸ் -1 என்றால் உங்களுக்கு 75 வரும். இதோ மார்க்ஸ் -1 என்றால் 75. மார்க்ஸ் -2 போட்டால் வரும் 42 வரும். மார்க்ஸ் -3 போட்டால் 23. மார்க்ஸ் -4 போட்டால் 10. மார்க்ஸ் -5 என்று போட்டால் உங்களுக்கு பிழை வரும். அதுபோல மார்க்ஸ் 4 என்றால் பிழை. அதைத்தான் இங்கே போட்டுக்கணும் பாருங்கள். 1 2 3 என்கின்ற ஒரு லிஸ்டை எடுத்து, இது பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட், நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட். உங்க புத்தகத்தில் பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் கீழவும் அதற்கு கீழே நெகட்டிவ் போட்டிருக்கிறார்கள். மேலே இருப்பது லிஸ்ட். நான் கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன். இந்த லிஸ்டை நடுவில் போட்டு விட்டேன். இதுதான் லிஸ்ட். இது பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட், இது நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்ஸ். சரி, இந்த லிஸ்ட் இதோ நான் போட்டிருக்கிறேன். 1 2 3 தட்ஸ் லிஸ்ட். அதில் 0வில் இருப்பது என்ன? 0வில் இருப்பது 1. இதோ 1 2 3 -1 இருப்பது என்ன? 3. இதோ 1 2 3 4 இருப்பது என்ன? 4 இங்கே பிழை. 1 2 3 என்கிற லிஸ்டில் -4 என்ன இருக்கிறது? -4 இங்கே இருக்கிறது. அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இட்ஸ் an error, out of range. -4 என்று போடக்கூடாது. அதே போல இங்கே 4 என்று போடக்கூடாது. அதனால தான் பிழை. எம்டி லிஸ்ட். எம்டி லிஸ்டில் என்ன இருக்கின்றது? முதல் உறுப்பாக என்ன இருக்கின்றது? error. ஏனென்றால் எம்டி லிஸ்டில் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் முதலில் என்ன இருக்கிறது கேட்கக்கூடாது. பிழை. So that's a subscript notation used with list. இது ஒரு சிறு நிரல் உங்கள் புத்தகத்தில் 138ஆம் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன செய்கின்றது? இது வந்து மார்க்ஸ், அதே லிஸ்டை இங்கே வரையறை செய்திருக்கின்றது. 10 23 41 75 என்கின்ற ஒரு லிஸ்டை உருவாக்கி அதை மார்க்ஸில் போட்டு இதோ இங்கே பிரிண்ட் செய்கின்றது யூசிங் while loop. இந்த மார்க்ஸ் என்பது இங்கே போட்டு இருக்கிறார்கள். அதில் என்ன 10 23 41 75 என்கின்ற எண்கள் இருக்கின்றன. இது பாசிட்டிவ் இண்டெக்ஸ் 0 1 2 3, நெகட்டிவ் இண்டிசஸ் -1 -2 -3 -4. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இதை பிரிண்ட் செய்திருக்கிறார்கள். இது எவ்வாறு வேலை செய்கின்றது என்று காட்டப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? பிரிண்ட் மார்க்ஸ் ஐனுடைய மதிப்பு என்னவோ அதுக்கு தான் தரும்போது பிரிண்ட் செய்யும். I0 என்று முதலில் இருக்கின்றது. ஸோ மார்க்ஸ் 0 என்றால் 10 அடிக்கும். அடுத்து இன்கிரிமெண்ட் I0, அது I+1 என்றால் I1 என்றாகும். அப்போ மார்க்ஸ் 1 என்ன? மார்க்ஸ் 1 என்பது 23. இதோ அடுத்து I will become 2. அப்போ மார்க்ஸ் 2 என்ன? 41. இதோ 41. அடுத்து I will become 3. அப்போ மார்க்ஸ் 3 என்ன? மார்க்ஸ் 3 என்பது 75. இதோ 75. Then I will become 4. அப்போ மார்க்ஸ் 4 என்ன? மார்க்ஸ் 4 வந்து எரர் வரும். ஆனா I4 இல்லையா? is 4 less than 4 கேட்கும். 4 is not less than 4. அப்போ இந்த லூப் வெளியே வந்துவிடும். ஒரு சிறு நிரல். சரி, இதுவரை நாம் சிறிய பட்டியல்களை பற்றி பார்த்தோம். பெரிய பட்டியல்களை நாம் உருவாக்க முடியுமா? இதோ பாருங்கள், ஒரு பெரிய பட்டியல். இதை நாம் கையால் அடிக்க முடியாது, கொஞ்சம் கடினம். எனவே இப்படி செய்து கொள்ளலாம். ஒரு பட்டியல் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இங்கே 2 எண்கள் இருக்கின்றன. எனக்கு 20 எண்கள் வேண்டும். எனவே 10ஆல் பெருக்கிக் கொள்கிறேன். 10, 23 என்பது 10 முறை வரும். இதோ பாருங்கள், 10, 23, 10, 23, 10 முறை வரும். மொத்தத்தில் 20 எண்கள் வரும். ஸோ மார்க்ஸ் என்பது 20 எண்கள் கொண்ட ஒரு பட்டியல். அதே I can print. இங்க பாருங்கள், print வெளியீடு length of marks. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. len என்பது ஒரு ஃபங்க்ஷன். ஒரு லிஸ்டை கொடுத்தால் அதில் எத்தனை எண்கள் இருக்கின்றன, எத்தனை உறுப்புகள் இருக்கின்றன என்று அடிக்கும். இதில் 20 இருக்கின்றன என்று அடித்து நிற்கிறது. அடுத்து I am printing every element of marks. மார்க்ஸிலிருந்து ஒன்றை எடு, எம்மில் போடு, எம்ஐ பிரிண்ட் செய். முதலில் மார்க்ஸிலிருந்து ஒன்றை எடுத்தால் 10 வரும். 10ஐ பிரிண்ட். அப்புறம் end equals ஒரு ஸ்பேஸ், ஒரு ஸ்ட்ரிங். அர்த்தம் என்னவென்றால் அடுத்த வரிக்கு போகாதே, அங்கே இரு. லீவ் a ஸ்பேஸ். இதோ இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு அங்கே இரு என்று அர்த்தம். பிரிண்ட் அகெயின். இப்படி ஒவ்வொரு எம்மாக பிரிண்ட் செய்து கொண்டே வா. பிரிண்ட் செய்து கொண்டே வந்து எல்லாம் முடிந்த பிறகு go to the next line. print a slash n, அதாவது print a new line and here அங்க போய்விட்டு print marks again. இதோ print marks.
இந்த பிரிண்ட்டுக்கும் இந்த பிரிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே ஒவ்வொரு நம்பராக ஒவ்வொரு எண்ணாக பிரிண்ட் செய்திருக்கிறேன். இங்கே நான் அந்த லிஸ்டை எடுத்து லிஸ்டாக வெளியில் செய்திருக்கிறேன். This is an interesting example. இதில் என்ன செய்திருக்கிறேன் என்றால் enter an item என்று கேட்கின்றது. நான் 123 அது 1 2 3 என்று எடுத்திருக்கிறேன். அதை எடுத்துக்கொள்ளும். அடுத்து enter an item 10 அதையும் எடுத்துக்கொள்ளும். enter an item நான் 1 2 ABC என்று எடுத்திருக்கிறேன். அதையும் எடுத்துக்கொள்ளும். enter an item John என்று எடுத்துக்கிறேன். அதையும் எடுத்துக்கொள்ளும். enter an item 1 என்று எடுத்துக்கொள்ளும். enter an item நான் Q என்று அடிக்கிறேன். Q என்றால் quit. அதனால தான் போட்டிருக்கிறது பாருங்கள். enter Q to exit. நான் Q என்று எடுத்திருக்கிறேன். then it exits out of the loop. வெளியே வந்து இங்கே அடிச்சேன் இல்லையா, இது எல்லாம் எடுத்துக்கொண்டு இதில் எது எது எண்களாக இருக்கின்றதோ அதை மட்டும் எடுத்து கூட்டியிருக்கின்றது. 123 ஒரு எண், 10 ஒரு எண், 1 ஒரு எண். ஸோ 123 ஒரு 10 133 ஒரு 134 எடுத்திருக்கிறது. இதை விட்டு விட்டது, இதை விட்டு விட்டது. ஏனென்றால் இது ஒரு எண் கிடையாது, இது ஒரு எண் கிடையாது. அதே போல் இங்கே பாருங்கள், enter Q to exit, enter an item. இதோ நான் ஒன்று எடுத்திருக்கிறேன், எண்களும் எழுத்தும் சேர்ந்து. இதுவும் இங்கே எண்களும் எழுத்தும் சேர்ந்து. இது வெறும் எழுத்துக்கள். enter an item நான் Q என்று போட்டிருக்கிறேன். exit இது எண் கிடையாது, இது எண் கிடையாது, இது எண் கிடையாது. எனவே sum equals 0. இன்னொரு முறை ஓட்டினால் enter Q to exit, enter an item நான் Q என்று போட்டுவிட்டேன். எனவே ஒரு தரவும் கொடுக்கப்படவில்லை. எனவே sum equals 0 என்று அடித்திருக்கிறேன். சரி, இது எவ்வாறு நடக்கின்றது? இரண்டு செயற்கூறுகளை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஒரு செயற்கூறு to read. இதை பாருங்கள், இப்படியெல்லாம் அடிச்சேன் இல்லையா, இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்டில் போடுகின்றது. லிஸ்டில் போட்டு அந்த லிஸ்டை கொடுக்கின்றது. அதான் ரீட் அண்ட் பில்ட் a லிஸ்ட் முதலில். அடுத்து இந்த லிஸ்டில் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். இந்த லிஸ்டில் உள்ள எண்களை மட்டும் கண்டுபிடித்து அவற்றை கடைசியில் கூட்ட வேண்டும். இதோ அதை கூட்டியிருக்கிறோம் பாருங்கள். முதலில் எவ்வாறு லிஸ்டை படிப்பது என்று பார்ப்போம். இது வழக்கம் போல ஒரு செயற்கூறுவை அழைத்து அதை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். செயற்கூறின் பெயர் ரீட் லிஸ்ட். அது ஒரு while லூப்பில் ஓடுகின்றது. முதலில் enter Q to exit என்று அடிக்கின்றது. இன்புட் enter an item என்று சொல்கின்றது. நான் 123 அடிக்கிறேன். நான் அடித்தது Qவா இல்லை என்று பார்க்கின்றது. Qவாக இல்லை என்றால் அதை லிஸ்டில் போட்டுக்கொள்கின்றது. அந்த லிஸ்ட் வந்து இனிஷியலி எம்டி. எனவே 1 2 3 என்பது ஒரு ஸ்ட்ரிங், அதை லிஸ்ட் 1இல் போட்டுக்கொள்கின்றது. அடுத்து enter an item என்று சொல்கின்றது. enter an item நான் 10 என்று அடிக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு போய் நான் அடித்தது Q என்று பார்க்கின்றது. இல்லை என்றால் அதை லிஸ்ட்டுக்குள் போட்டுக்கொள்கிறது. எனவே 10 என்பது ஒரு ஸ்ட்ரிங், அதையும் லிஸ்ட்டுக்குள் போட்டுப்போம். அதுபோலவே 1 2 ABC என்பது லிஸ்ட் ஒன்றுக்குள் போகும். ஜானும் லிஸ்ட் ஒன்றுக்குள் போகும், ஒன்றும் ஒன்றுக்குள் போகும். அதற்கு பிறகு நான் Q என்று அடிக்கிறேன். Q என்று அடித்த பிறகு இந்த while லூப் வெளியே வருகின்றது. வெளியே வந்து அந்த லிஸ்ட் 1ஐ நமக்கு கொடுக்கின்றது. லிஸ்ட் 1இல் தான் இது எல்லாமே இருக்கின்றது. இதோ இங்கே வருகின்றது. அதை நான் லிஸ்ட் 3இல் போட்டுக்கொள்கிறேன். அந்த லிஸ்ட் 3இல் போட்டு என்ன செய்கிறேன்? கெட் ஆல் நம்பர்ஸ். அதில் எண்களை மட்டும் எடுத்து அவற்றை இன்டிஜராக மாற்றி நமக்கு கொடுக்க வேண்டும். இப்போ லிஸ்ட் 3 நான் இங்கே கொடுக்கிறேன். இப்போ L வந்து லிஸ்ட் 3ஆக மாறுகின்றது. அது என்ன செய்கின்றது? ஒரு ஐட்டத்தை எடுத்து அந்த ஐட்டம் எல்லாமே டிஜிட்டாக இருந்தால் அந்த ஐட்டத்தை இன்டிஜராக மாற்றி கொடு என்ற அர்த்தம். இது ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். அதாவது check if all the elements in the string are digits. அதைத்தான் இது செய்கின்றது, is digit. எடுத்துக்காட்டாக 1 2 3 எல்லாமே டிஜிட். அப்படி என்றால் இப்போ 1 2 3 ஆக இருக்கும் பொழுது இது எல்லாமே டிஜிட் ஆகும். எனவே இது உண்மை என்றாகின்றது. இது உண்மையாக இருப்பதால் இந்த 1 2 3ஐ எடுத்து இன்டிஜராக மாற்றினால் 123 கிடைக்கும். அதை ஐட்டம் 1இல் போட்டுக்கொள்ள வேண்டும். ஐட்டம் 1க்குள் போட்டு திருப்பி செக் பண்ணு. இஃப் திஸ் இஸ் an integer, இதை லிஸ்ட் 2வில் போடு. திருப்பி போ, அடுத்த ஐட்டத்தை எடு. இதோ 10. 10ஐ எடுத்து செக் இஃப் எவ்ரிதிங் இஸ் டிஜிட். எஸ், 10ல் எல்லாமே டிஜிட் தான். அதை இன்டிஜராக மாற்று. 10 ஐட்டம் 1இல் போடு. ஐட்டம் 1ல் 10 இருக்கு, அது இன்டிஜரா? எஸ், இட் இஸ் an integer. அதை லிஸ்ட் 2வில் போடு. திருப்பி போ. அடுத்து எல்லில் என்ன இருக்கிறது? 1 2 ABC. அந்த 1 2 ABC எல்லாமே டிஜிட்டா பாரு. இல்லை, எல்லாமே டிஜிட் இல்லை. எனவே அந்த ஐட்டத்தை ஐட்டம் 1இல் போடு. அந்த 1 2 ABC இருக்கு இல்லையா, அதே இங்க போட்டு. எனவே இங்க போட்ட உடனே இது இங்க வந்து அந்த ஸ்ட்ரிங் 1 2 ABC இருக்கும். அதை எடுத்து இங்க பாரு. இஸ் டைப் இஸ் an integer. இன்டிஜரா இருந்தா மட்டும் லிஸ்ட் 2ல போடு. ஸ்ட்ரிங்கா இருந்தா போடாத இல்லையா. எனவே 1 2 ABC இஸ் a string. அப்போ இது போடாது. அப்போ லிஸ்ட் 2ல வந்து நம்பர் மட்டும் தான் போகும்.
எனவே இது இருக்கும், இது இருக்கும், இது இருக்காது, அதே போல இது இருக்காது, இது இருக்கும். இதெல்லாம் முடிந்த பிறகு இங்கே வரும். அந்த லிஸ்ட் 2 நமக்கு கொடுக்கும். அந்த லிஸ்ட் 2 தான் இங்கே நமக்கு வரும். அதை எடுத்து நம் லிஸ்ட்ல நம்ம போடுறோம். போட்ட உடனே அதை எடுத்து இங்கே சம்முக்கு கொடுத்தால் இது மூன்றையும் கூட்டும். 123 ஒரு 10 ஒரு 1 இது மூன்றையும் கூட்டினால் 134 வரும். எனவே print sum equals 134. அவ்வளவுதான். எனவே இந்த 3 ஸ்டெப் read and build a list, அடுத்து extract only numbers from the list, then sum, add all the numbers and print. இந்த அர்த்தம். இது உங்கள் புத்தகத்தில் எடுக்கப்பட்டது. இங்கே என்ன காட்டப்பட்டிருக்கிறது? ஒரு லிஸ்டை எடுத்து அதை ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கை பயன்படுத்தி இங்கே அச்சடித்திருக்கின்றது. இங்கே பாருங்கள் 10, 23, 41, 75 என்கின்ற ஒரு லிஸ்ட். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும். நேர்மறை சுட்டெண் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் என்ன 0, 1, 2, 3. நெகட்டிவ் இண்டெக்ஸ் என்ன -1, -2, -3, -4. -5 என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது வந்து இன்வாலிட், இது எரர். இங்கே வந்தால் எரர் ஆகிவிடும். இந்த பக்கம் போனால் 4 வந்தால் பிழையாகிவிடும். சரி, இது எவ்வாறு வேலை செய்து பார்ப்போம். இந்த நிரல் என்ன செய்கிறது என்றால் இதை எடுத்து while loop பயன்படுத்தி இங்கே பிரிண்ட் செய்திருக்கிறது ரிவர்ஸ் ஆக. எப்படி செய்கிறார்கள்? while I is greater than or equal to -4. I வந்து -1 இங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டியது. check if -1 is greater than -4. as it is greater, print marks -1 75. அடுத்து add -1. அப்ப என்ன ஆகும்? -1 கூட -1 கூட்டினா என்ன வரும்? நமக்கு -2 வரும். print marks -2 41. அடுத்து print marks -3 23. print marks -4 10. அடுத்து I வந்து -5 ஆகிவிடும். எனவே -5 is greater than or equal to -4 என்பது பொய். எனவே இந்த லூப்பை விட்டு வெளியே வந்து நின்றுவிடும். எனவே இங்கிருந்து தொடங்கி இதுவரை பிரிண்ட் செய்துவிட்டு இங்கே வந்த பிறகு இந்த மடக்கையானது நின்று விடுகின்றது. எனவே this program is useful to reverse a list. A list 10, 23, 41, 75 என்பது இங்கே தலைகீழாக மாற்றி பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளது. அதே நான் கொஞ்சம் மாற்றி இங்கே எழுதியிருக்கிறேன். யூசிங் for loop. இந்த பாருங்க for loop. உங்கள் புத்தகத்தில் while பயன்படுத்தப்பட்டுள்ளது. நான் கொஞ்சம் மாற்றி அதை for loop என்று போட்டிருக்கிறேன். to reverse a list. இது list 0 என்பது 1, 2, 3, 4. அது ரிவர்ஸ் செய்தால் தலைகீழாக மாற்றினால் 4, 3, 2, 1 என்று வரும். அதே போல இந்த லிஸ்டை தலைகீழாக எழுதினால் இப்படி வரும். இது 9, 0, 3, 4, 2, 23 ABC -1. இது தலைகீழ இருக்கும். ரிவர்ஸ் திருப்பி 3 திருப்பி போட்டா 3 தான் வரும். எம்டி லிஸ்ட் திருப்பி போட்டா எம்டி லிஸ்ட் தான் வரும். அதை நான் எப்படி செய்திருக்கிறேன்? முதலில் இதை எடுத்துக்கொள்ளும். இங்கே இதை ரிவர்ஸ் செய்வதற்கு list 1 என்கின்ற ஃபார்மல் பாராமீட்டர் அளவுருக்களை பயன்படுத்தும் ஒரு செயற்கூறு. செயற்கூறுடைய பெயர் என்ன? ரிவர்ஸ் யூசிங் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் என்ற செயற்கூறுவை நான் எழுதியிருக்கிறேன். அது ஒரு பாராமீட்டரை எடுத்துக்கொண்டு இங்கே இயங்குகின்றது. அந்த பாராமீட்டர் பெயர் என்ன? list 1. இங்கே உள்ளே இயங்குவதற்காக list 2 என்கின்ற ஒரு மாறி வேரியபிளையும் பயன்படுத்திக் கொள்கிறது. அதில் ஒரு லிஸ்டை நான் போட்டிருக்கிறேன். இனிஷியலி தட் லிஸ்ட் இஸ் எம்டி. எனவே list 1 list 2 என்பது இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. இங்கே list 1 list 2 இருக்கிறது. அது மெயின் ப்ரோக்ராமில் வர வேண்டியது, மெயின் ஃபங்க்ஷனில். இந்த list 1 list 2க்கும் இந்த list 1 list 2க்கும் தொடர்பு கிடையாது. சரி, list 0 ஒன்றை இங்கே நாம் வரையறுத்திருக்கிறோம். 1, 2, 3, 4. இதை நாம் ரிவர்ஸ் செய்து பார்ப்போம். இந்த list 1, 2, 3, 4 என்பதுதான் இங்கே கொடுக்கப்படுகின்றது. எங்கே? இதோ ரிவர்ஸ் யூசிங் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் என்கின்ற இந்த செயற்கூறு ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அதற்கு list 0 என்ற ஆர்குமெண்ட்டை நான் கொடுக்கிறேன். எனவே list 0 என்பது 1, 2, 3, 4. இந்த 1, 2, 3, 4 இங்கே போகும். எனவே list 1 என்பது இங்கே 1, 2, 3, 4 என்றாகும். அதான் இங்கே போட்டிருக்கிறேன். list 1, 1, 2, 3, 4. இதிலிருந்து நாம் இதை உருவாக்க வேண்டும். இந்த list 2 தான் இது. இதிலிருந்து இதை எப்படி நாம் உருவாக்குவது? இதை பாருங்கள். இதில் 1, 2, 3, 4 இருக்கிறது. இதில் 4, 3, 2, 1 என்று இருக்கின்றது. தலைகீழ இருக்கிறது. எனவே அதை எப்படி உருவாக்குவது? list 2 என்பது initially empty. நீளத்தை கண்டுபிடித்துக் கொள்ளும். நீளம் 4. இதனுடைய நீளம் என்ன? 4. எனவே for I in the range k -1 -1 -1. இப்படி போட்டால் k என்பது என்ன? 4. 4 -1 என்பது என்ன? 3. எனவே 3லிருந்து -1க்கு போக வேண்டும். ஒன்று ஒன்றாக குறைத்து 3லிருந்து
2 ஆகி 1 ஆகி 0 ஆகி இங்க -1க்கு வர வேண்டும். என்ன வரும் உங்களுக்கு? 3 2 1 0 -1. ஆனால் -1 சேர்க்க கூடாது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரேஞ்சில் இந்த -1 சேர்க்க கூடாது. அதனால தான் உங்களுக்கு 3 2 1 0 என்று மட்டும் வரும். 3 2 1 0. ஸோ இதனுடைய ரேஞ்ச் கண்டுபிடித்ததுக்கு லிஸ்ட் போட்டால் உங்களுக்கு இது வரும். அதுதான் இது. எனவே I இங்கிருந்து தொடங்கும், 3லிருந்து தொடங்கும். அதற்கு பிறகு I 2 ஆகும், I 1 ஆகும், அடுத்து 0 ஆகும். அதனால தான் நான் இது தனியாக போட்டு காட்டிருக்கிறேன். So when we start I 3 ஆகும். எனவே list 1 3. அப்போ list 1 3 என்ன? list 1 அதனுடைய மூன்றாவது என்னன்னா 4. அந்த 4 எடுத்து list 2ல போடு. list 2 is initially empty. அதில் 4 போடு. அதை போட்டுருப்பார். அடுத்து go back, pick up the next I. next I என்ன? 2. அப்போ list 1 2. அதை எடுத்து list 2ல போடு. list 1 2 எனக்கு 3 இருக்கு. அந்த 3 எடுத்து list 2ல போட்ட என்ன இருக்கும்? ஏற்கனவே 4 இருக்கு. 3 போட்டா இங்க அடுத்த I எடு. அடுத்த I 1. இங்கே வந்து list 1 1ல என்ன இருக்கு? list 1 1ல வந்து 2 இருக்கு. அந்த 2 எடுத்து list 2ல போடு. இதோ திருப்பி போ. அடுத்து என்ன? 0. அப்ப நான் list 1 0ல 1 இருக்கு. அந்த 1 எடுத்து list 2ல போடு. அப்ப 1 இருக்கு. முடிஞ்சு போச்சா? அடுத்து இங்கே ஒன்றுமே கிடையாது. எனவே இந்த ஃபார் லூப் முடியுது. ஃபார் லூப் முடிஞ்ச உடனே எல்ஸ் பகுதிக்கு வரும். வந்து லிஸ்ட் 2ல எவ்வளோ இருக்கு? சிம்பிளி ரிட்டர்ன் இட். எனவே இந்த 4321 இங்கே வரும். இந்த 4321 as a list will be printed. இதோ இட்ஸ் printed. அதே போல list 1 contains this. இது ரிவர்ஸ். இதை ரிவர்ஸ் பண்ண இது இப்படி 4 லிஸ்ட் இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ உங்க புத்தகத்தில் கொடுக்கப்பட்டதுக்கும் நான் எழுதியிருக்க என்ன வித்தியாசம்? உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது while லூப்பை பயன்படுத்தியிருக்கிறது. நான் எழுதியது for லூப்பை பயன்படுத்தியிருக்கிறது. உங்கள் புத்தகத்தில் உள்ள கணக்குப்படி I starts from here. Okay, I starts from -1. இங்க பாருங்க இப்படி வருது. -1 -2 -3 -3 இப்படி வந்து அதை பயன்படுத்தி இங்கே போடப்பட்டிருக்கிறது. சரி, இது கொஞ்சம் பார்ப்பதற்கு நீளமாக இருந்தாலும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். என்ன செய்கிறது? இங்கே பாருங்கள், application. Group the elements of a list according to the types. Types என்ன? integer, float, boolean, string, list, tuple, set, dictionary. இதோ நான் ஒரு தரவு கொடுத்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்டுக்குள்ள ஒரு எண் 123. இன்னொரு லிஸ்ட் 3 ABC. Floating point number 2.34. இன்னொரு list containing a number and a string. Another tuple containing 10 20. A boolean quantity true. A tuple containing 2 boolean constants. அடுத்து a set containing 6 7 8 numbers. ஒரு எண் 46. அடுத்து a small dictionary containing 1:10. அதாவது key 1 value 10, key 2 மதிப்பு 20. அடுத்து ஒரு floating point number, அடுத்து ஒரு dictionary, இதோ key, இதோ அதனுடைய மதிப்பு. அடுத்து ஒரு boolean quantity with a relational operator. அடுத்து ஒரு string. இவ்வளவும் இருக்கு அந்த லிஸ்ட்ல. இந்த லிஸ்ட் இங்க இருந்து தொடங்கி இது வரை போகுது. இதை நான் என்ன பண்றேன்? இந்த group by types என்கின்ற ஒரு செயற்கூற்றுக்கு அனுப்பியிருக்கிறேன். இதை அப்படியே எடுத்து இந்த லிஸ்ட் 1ல போடுவோம். போட்டுட்டு இதோ நான் கேட்டகரைஸ் பண்ணுவோம். இதுல எது இன்டிஜர்ஸ்? இதை பாருங்க, 123 இஸ் an integer. அடுத்து எங்க 46 இஸ் an integer. அதெல்லாம் எடுத்து தனியா போட்டுக்கணும். போட்டு இங்க பிரிண்ட் பண்ணிருக்கிறேன் பாருங்க. அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்ன? 2.34. அடுத்து 2.23. இது ரெண்டும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், மிதவை எண்கள். அதை எடுத்து ஒரு லிஸ்ட்ல போட்டு இதோ பிரிண்ட் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி boolean quantities true false. இது true false. அடுத்து strings. இதுல string இருக்கு. இந்த string இல்ல, இது ஒரு லிஸ்ட். இது ஒரு லிஸ்ட் string. இதோ hello. அந்த hello எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து லிஸ்ட். என்னென்ன லிஸ்ட் இருக்கு? 1 இதோ ஒரு லிஸ்ட். அவ்வளவுதான், 2 லிஸ்ட் இதை போட்டிருக்கேன். அடுத்து tuples. 10 20 is a tuple. True false is a tuple. அடுத்து செட்ஸ். ஒரு செட் இருக்கு 6 7 8. இங்க 6 7 8 இருக்கு அந்த செட். ஆனா அங்க அது வந்து 8 6 7 என்று மாறிவிட்டது. நான் சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? செட்ல வந்து ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. எனவே இங்கே அடுத்து டிக்ஷனரிஸ். இதோ ஒரு டிக்ஷனரி. அடுத்து இதோ ஒரு டிக்ஷனரி. 2 டிக்ஷனரி. இந்த மாதிரி குரூப் பண்ணிருக்கு. எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ கால் திஸ் குரூப் பை டைப்ஸ் ஃபங்க்ஷன். இதோ அதுக்கு இந்த லிஸ்ட்டை கொடுக்குறேன். இது ஒரு பெரிய லிஸ்ட். இது அதை நான் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட் 1ல இதெல்லாம் இருக்கு.
முதல்ல நான் வந்து I create some empty lists, ints. int என்று சொல்லக்கூடாது நான். intன்னா அது type name, அது reserved word, keyword. அது பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ints சொல்லலாம். integers, floats, bools, strings, lists, tuples, sets, disks. இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ். எல்லாத்தையும் நான் வந்து empty போட்டிருக்கேன். இந்த கொடுக்கப்பட்ட லிஸ்ட் 1ல தானே எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அந்த லிஸ்ட் 1ல இருக்கு. ஒண்ணா எடுக்க வேண்டியது ரொம்ப சுலபம். ஒரு ஐட்டத்தை எடு, அதாவது 1 2 3 வரும் முதல்ல. அதை செக் பண்ணு. இஃப் திஸ் இஸ் an integer, integerனா intsல போடு, floatனா floatsல போடு, booleanனா boolsல போடு, stringனா ஸ்ட்ரிங்ஸ்ல போடு, லிஸ்ட்னா லிஸ்ட்ல போடு, டப்பிள்னா டப்பிள்ஸ்ல போடு, செட்னா செட்ஸ்ல போடு, டிக்ட்னா டிக்ஸ்ல போடு, இல்லன்னா unknown டைப்னு போட்டு. ஓகே, திருப்பி இதை பண்ணு. ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து பண்ணு. இப்போ 1 2 3 1 2 3 இஸ் an integer இல்லையா? அதெல்லாம் இன்ஸ்ல போட்டாச்சு. அடுத்து இது லிஸ்ட், அது லிஸ்ட்ல போட்டிருக்கோம். இப்படியே ஒண்ணா போட்டுக்கொண்டே வரும். எல்லாம் முடித்த பிறகு ரிட்டர்ன், இதோ ரிட்டர்ன் a tuple containing எல்லா லிஸ்டும் as a tuple. இதே இங்கே நாம் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஸோ உங்களுக்கு இந்த ரிசல்ட் 8 tuple இங்க வரும், ரிசல்ட்ல வரும். அந்த ரிசல்ட்டை நீங்க பிரிக்கணும். C1 C2 C3 up to C8 8 வேரியபிள்ஸ் வச்சு பிரிக்கணும். ஓகே, அப்போ C1 என்பது என்ன? இன்ட்ஸ் இருக்கும். எனவே இங்க பிரிண்ட் பண்றப்போ integers equal C1 பிரிண்ட் பண்ணணும். ints equals integer. floats ரெண்டாவது இல்லையா? C2 will be floats. அடுத்து C3 will be bools. C4 will be strings. இதோ C5 will be lists. C6 will be tuples. C7 will be sets. இதோ பாருங்க. and C8 will be disks. எல்லாம் பிரிண்டர். மிக எளிது. சரி, எல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 13 14 14 இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 9 10 11 12 13 14. சரி, இங்க 14 இருக்கிறது, 14 வந்திருக்கிறது. அப்ப 123 எங்க இருக்கிறது? இதோ 123. இந்த லிஸ்ட் எங்க இருக்கிறது? இந்த லிஸ்ட் இதோ லிஸ்டுக்குள்ள இருக்கிறது. இந்த டிக்ஷனரி எங்க இருக்கிறது? இதோ இருக்கிறது. சரி, இந்த ரிலேஷன் எங்க இருக்கிறது? 23 is greater than 47 எங்க இருக்கிறது? அதை காணோங்க. ஆனா இதனுடைய டைப் என்ன? இந்த டைப் வந்து இட்ஸ் a boolean quantity. அப்ப அதனுடைய மதிப்பு என்ன? this is false. 23 is greater than 47 என்பது பொய், மெய் அல்ல. எனவே இது false. இது true, இது false. அந்த true false இது இருக்குது. எனவே மொத்தம் இது 14 உறுப்புகள், 14 இங்க இருக்கிறது. பார்ப்பதற்கு கொஞ்சம் பெரிதாக இருந்தாலும் இது மிக எளிய ப்ரோக்ராம். என்ன செய்கிறோம் என்றால், ஒரு ஃபார் லூப்பை போட்டுவிட்டு ஒன்றாக எடுத்து என்ன டைப் என்று பார்த்து அது போட்டு இங்கே பிரிண்ட் செய்த வேண்டியதான். மிக எளிய ப்ரோக்ராம், பட் சம்வாட் இன்ட்ரெஸ்டிங். இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வயல் மடைக்கு பயன்படுத்தி ஒரு சிக்கலான லிஸ்டில் உள்ள உறுப்புகளை அச்சிடும் நிறம். பாருங்க, இது ஒரு சிக்கலான லிஸ்ட், பட்டியல். இது ஏன் சிக்கலானது? இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங், இது ஒரு லிஸ்ட். எனவே நெஸ்டட். சிக்கலான என்றால் உங்கள் புத்தகத்தில் காம்ப்ளெக்ஸ் அல்லது நெஸ்டட் என்று அர்த்தம். ஒரு லிஸ்டுக்குள் ஒரு லிஸ்ட் வந்து இருக்கிறது. எனவே நெஸ்டட். அதற்கு இவர்கள் சிக்கல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சரி, இதிலிருந்து ஒன்றாக எடுத்து இங்கே வெளியீடு செய்கிறார்கள். As usual, start from I equals 0, print வெளியீடு, while I is less than the length of my subject. லெங்த் என்ன? 1 2 3 4. அப்போ 0 தொடங்கி 4 வரை போகும். லெங்த் என்றால் 4, ஆனால் I should be less than 4 anytime. So start from I equals 0. So print my subject I 0. தமிழ் பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்து இன்க்ரிமெண்ட் I print. அடுத்து இன்க்ரிமெண்ட் I இதுக்கு வரும் print. அடுத்து இன்க்ரிமெண்ட் I இங்க வரும் print. அடுத்து இன்க்ரிமெண்ட் I you will get 4. So 4 will be less than 4. That is not true. Anyway, you come out of the loop. You only print from 0 to 3. 0 1 2 3. அதான் இங்கே பிரிண்ட் செய்திருக்கிறது. ஒன்றை பாருங்கள், இது பிரிண்ட் செய்தாலும் இங்கே ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து பண்ணிருக்கு, இது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து பண்ணிருக்கு, இது லிஸ்ட் ஆகி போச்சு. பட் இதையும் நாம வந்து ஸ்ட்ரிங்கா போட முடியுமா? அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி மேத்ஸ் கணிதம் என்று பிரிண்ட் செய்ய முடியுமா என்று பார்ப்போம். உங்கள் புத்தகத்தில் இல்லை, அதை நான் இங்கே போட்டிருக்கிறேன். இட்ஸ் கால்ட் ஃபிளாட்டனிங் என்று பெயர். ஓகே, ஃபிளாட்டனிங் என்றால் எடுத்துக்காட்டு பாருங்க. இதோ லெட்ஸ் ஃபிளாட்டன் திஸ். இதை எடுத்துக்கங்க. இது எப்படி ஃபிளாட்டன் பண்ணுவீங்க? இதை பாருங்க, 1 2 இதையும் ஃபிளாட்டன் பண்ணணும். 3 4 5. திஸ் இஸ் தி ஆன்சர் இல்லையா? அதே மாதிரி if you flatten this, இதை பாருங்க, இது
ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கு, அப்புறம் 4 5 இருக்கு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இது ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கு, அப்புறம் அதுக்குள்ள ஒரு லிஸ்ட், அதுக்குள்ள ஒரு லிஸ்ட். இந்த மாதிரி டெரிபிள் நெஸ்டிங், மிக சிக்கலான ஒரு லிஸ்ட். அதை இப்படி போட வேணும். எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாமே ஒரு ஃபிளாட்டன்னா எல்லாத்தையுமே ஒரே லிஸ்ட்ல கொண்டு வரணும். 1 2 ஹலோ 4 5 ஃபைன் 6 7 8.9. It's called flattening in the பேரு. To flatten the list na error invalid argument. That's okay. இதை flatten பண்ண என்ன ஆகும்? If you flatten this, you will get the same list. ஏன்னா இதுல nesting கிடையாது. If you flatten this, you get this. Flatten என்ன புரியுதா உங்களுக்கு? இதை மெயின் ப்ரோக்ராம் கொடுத்துரும் பாருங்க. மெயின் ஃபங்க்ஷன். If this is the list, then you flatten it, then print. அப்புறம் ஒரு கோடை கிழி, இதோ கோடை கிழிச்சிருச்சு. சரி, மெயின் ப்ரோக்ராம் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, write a small program. See, this is a very small program. Using recursion. இதோ it uses recursion. எப்படி? In the flatten a list இருக்கு இல்லையா, that is the name of the function. அதை நான் இங்க கூப்பிடுறேன். இதோ I call that function. கூப்பிடுறப்போ இந்த லிஸ்ட்டை கொடுத்து flatten பண்ண சொல்றேன். அது இங்க வரும். இது எப்படி flatten பண்ணுதுன்னா, it calls itself. இதோ பாருங்க, இந்த flatten நான் இங்க கூப்பிடுறேன், ஆனா இந்த flatten it calls itself. ரெண்டு தடவை கூப்பிடுது, தன்னைத்தானே கூப்பிட்டுக் கொள்கிறது. அதான் ரிகர்ஷன் இல்லையா? அதனால தான் இந்த ப்ரோக்ராம் சிம்பிளா இருக்கு, இல்லைன்னா கஷ்டம். ஓகே, இது எப்படின்னு பார்க்கலாம். I want to flatten this list 1 2 3. அதான் முதல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தது. இதோ 1 2 3 எப்படி flatten பண்றது? So I'm calling flatten. இந்த flattenக்கு 1 2 3 கொடுக்குறேன். அது இங்க வந்திருக்கு. 1 எடுத்துட்டு flatten பண்ணு. If you flatten 1, you get list containing 1. மீதி என்ன இருக்கு? 2 3 இருக்கு. அந்த லிஸ்ட் 2 3 எடு. அதை flatten பண்ணு. அவ்வளவுதான். அதை flatten பண்ணா எப்படி பண்றது? முதல்ல இருக்கிறது எடு, அதை flatten பண்ணு. இது 2 வரும். அப்ப மீதி என்ன இருக்கு? list containing 3. அதுல இருக்கிற முதல்ல இருக்கிறது எடுத்து flatten பண்ணா உங்களுக்கு இது வரும். அப்ப மீதி என்ன இருக்கு? empty இருக்கு. அதை flatten பண்ணா empty வரும். எல்லாமே flatten பண்ணியாச்சா? This is the way forward. They all will be returning. எப்படி ரிட்டர்ன் ஆகும்? See, இது flatten பண்ண பிறகு it returns with a list 3. இது flatten பண்ண பிறகு returns with empty list. அது ரெண்டையும் ஒன்னா சேரு. ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா என்ன வரும்? You get a list containing 3. இதையும் ஒன்னா சேர்த்தா இது வரும். அடுத்து இங்க என்ன இருக்கு? 2 வருது இல்லையா? அந்த ரெண்டையும் இது ஒன்னா சேர்த்தா உங்களுக்கு இது வரும். அப்புறம் இது 1 வருது இல்லையா? இந்த 1ஐயும் 2 3 ஒன்னா சேர்த்தா இது வரும். அவ்வளவுதான். You understand this? Very simple. மிக மிக எளிது. அதைத்தான் நீங்க போட்டிருக்கணும் பாருங்க. If you are given a list, முதல்ல வந்து ஒரு செக் இது. If the list is not valid, type கண்டுபிடி. If the type is not a list, ஒரு எரர் போட்டு. அது தேவையில்லை, நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நீ லிஸ்ட் இல்லாம ஒரு வேற ஒரு நம்பர் கொடுத்துருந்தா நம்ம flatten பண்ண முடியாது. லிஸ்ட் தான் flatten பண்ண முடியும். இது இங்க ஒரு டப்பிள் கொடுத்துருக்கிறோம். We do not accept tuples. அதனால தான் ஒரு எரர் மெசேஜ் ஜெனரேட் பண்ணியிருக்கிறது. But anyway, 1 2 3 வந்து is a valid list. So it is a valid list. So இங்க வருவோம் நாம. If the list is empty, return empty. It's not empty. இல்லையா? Anyway, go here. Split the list. First rest என்ன பிரிச்சுக்க. ஃபர்ஸ்ட்ல என்ன வரும்? 1 வரும். சரிதானே? ரெஸ்ட்ல என்ன வரும்? list containing 2 3 வரும். Check if this is a list. 1 is not a list. If it is not a list, you create a list containing 1. அதான் list 1. ஓகே, அப்போ இந்த 1 வந்து இந்த லிஸ்ட் 1க்குள்ள போயிடும். இது 1 வந்து லிஸ்டா இருந்ததுன்னா then you flatten that. இங்க 1 வந்து லிஸ்ட் இல்ல. anyway லிஸ்ட் 1ல போட்டுட்டு இங்க வெளியே வந்துரு. மீதி ரெஸ்ட் இருக்குல்ல, flatten the rest. அத flatten பண்ண என்ன வரும்? உனக்கு ஒரு லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட் 1ஐயும் இந்த லிஸ்ட் 2ஐயும் ஒண்ணா சேர்த்தா உங்களுக்கு லிஸ்ட் 3 வரும். அதை ரிட்டர்ன் பண்ணிடு. அவ்வளவுதான்.